Hi friends, welcome back to my channel Code with VITHU. நான் உங்க விதுசன். இன்னைக்கு இந்த வீடியோல வந்து ஒரு பைத்தன் ப்ராஜெக்ட் ஒன்று செய்யலாம்னு நினைக்கிறேன். ப்ராஜெக்ட் என்னன்னு சொன்னா நம்பர் கெஸ்ஸிங் கேம். இது வந்து கம்ப்ளீட்டா வந்து பிகினர்ஸ்க்கு வந்து சூட்டபிளா இருக்கும். இந்த கேம் வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொன்னா இதுதான் அதுக்குரிய அல்கோரிதம். இந்த 5 ஸ்டெப்ஸ். ஃபர்ஸ்ட் வந்து ஜெனரேட் ரேண்டம் நம்பர். பைத்தன்ல இருக்கிற இன்பில்ட் மாடியூல் ரேண்டம் மாடியூலை யூஸ் பண்ணி ஒரு ரேண்டம் நம்பரை வந்து ஜெனரேட் பண்ணுவோம். அது ரெண்டாவது ஸ்டெப் வந்து கெட் ஜூஸர் இன்புட். ஜூசர்ட்ட இருந்து ஒரு நம்பரை வாங்கும். இப்போ ஜூசரை வந்து கெஸ் பண்ண சொன்ன ஏதாவது நம்பரை வந்து தேர்ட் ஸ்டெப் வந்து செக் தி கெஸ். அந்த ரேண்டம் நம்பரையும் நீங்க ஜெனரேட் பண்ண ரேண்டம் நம்பரையும் யூசர்ட்ட இது வாங்கின இன்புட்டையும் வந்து செக் பண்ணுவோம். செக் பண்ணி ஈக்குவலா இருந்ததுன்னு சொன்னா ரேண்டமும் கெஸ் பண்ண நம்பர் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னு சொன்னா ஜூவோன். இந்த ஃபோர்த் ஸ்டெப் வந்து ப்ரொவைட் ஃபீட்பேக். அப்படிதான் செக் பண்ணி போட்டு ஃபீட்பேக் நோட் பண்ண சொன்னா இப்போ ஈக்குவலா இருந்து சொன்னா ஜூவோன், இல்லைன்னு சொன்னா ஜூ லாஸ். ரிப்பீட் ஓ எண்ட். இது என்னன்னு சொன்னா இப்ப வந்து வின் பண்ணிட்டாருன்னு சொன்னா ரிப்பீட் பண்ண தேவையில்லை. ஒருவேளை லூஸ் பண்ணிட்டாருன்னு சொன்னா அந்த கேம் வந்து திரும்ப ரிப்பீட் பண்ண வேணும். ஓகே, இது வந்து எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணலாம்னு சொல்லி பார்ப்போம். ஃபர்ஸ்ட் வந்து நான் வந்து இதை வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட்ல செய்யறேன். நீங்க வந்து உங்களோட இது வந்து ஐடியல் எது உங்களோட விருப்பமா வந்து அதை நீங்க யூஸ் பண்ணிக்கொள்ளுங்க. இதுல வந்து நான் விஎஸ் கோட்ல செய்யறேன். ஓகே, எஸ் இப்போ ரேண்டம் ரேண்டம்ன்றது பைத்தன்ல வந்து இன்பில்ட் ஆயிருக்கிற மாடியூல். இதுல வந்து நீங்க ரேண்டம் நம்பர்ஸ் வந்து ஜெனரேட் பண்ணலாம் இந்த ரேண்டம் மாடியூலை யூஸ் பண்ணி. அப்ப இதுல வந்து நான் என்ன செய்யறேன்னு சொன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ரேண்டம் நம்பரை வந்து ஸ்டோர் பண்றதுக்காக ஆர் நம்பர் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி ரேண்டம் இங்க இது ரேண்டம் இந்த ரேண்டம் மாடியூல்ல வந்து ஒரு மெத்தட் ஒன்று இருக்குது, ஃபங்க்ஷன் இருக்குது, ரேண்ட் இன்ட் சொல்லி. ரேண்ட் ரேண்டின் இது என்ன செய்யணும்னு சொன்னா நாங்க கொடுக்குற ரேஞ்சுக்கு வந்து ஒரு ரேண்டம் நம்பர்ஸை வந்து ஜெனரேட் பண்ணி வைக்கும். இப்போ எக்ஸாம்பிள் வந்து இப்போ 1 to 20 இதுல வந்து நான் இந்த ரேஞ்சுக்குள்ள இந்த இதுக்கு கொடுத்தோம்னு சொன்னா இது ஒரு மெத்தட். அப்ப நீங்க மெத்தட் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும்னு சொன்னா மெத்தட்ல இது வந்து பெராமீட்டர். இந்த பெராமீட்டர் கொடுக்க உள்ளுக்குள்ள ஒர்க் ஆகுது. உள்ள போய் என்ன செய்யணும்னு சொன்னா ரேண்டம் நம்பர் ஏதாவது ஒரு நம்பர் 1ல இருந்து 20க்குள்ள ஒரு நம்பரை ஜெனரேட் பண்ணி அதை ரிட்டர்ன் பண்ணி இங்க இந்த ஆர் நம்பர் வேரியபிள் வந்து ஸ்டோர் பண்ணிருக்கு. நான் உங்களுக்கு பிரிண்ட் பண்ணி காட்டுறேன். பிரிண்ட் ஆர் நம்பர் ஜஸ்ட் பிரிண்ட் பண்ணீங்கன்னு சொன்னா இங்க பார்க்கலாம் 20 வந்திருக்கு உங்களுக்கு. இதே வந்து அடுத்த ரன் பண்ணீங்கன்னு சொன்னா 9, அடுத்த ரன் 15. இந்த மாதிரி இந்த மெத்தட் வந்து ரிட்டர்ன் பண்ணி இந்த ஆர் நம்பர்ல வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. ஃபைன், இப்போ வந்து விளங்கி இருக்கு இந்த மெத்தட் என்ன செய்யுதுன்னு சொல்லி. இப்போ இதையும் வந்து நான் டெலிட் பண்ணேன். நெக்ஸ்ட் ஸ்டெப் வந்து அப்போ முதலாவது ஸ்டெப் சரி. இப்போ ரெண்டாவது ஸ்டெப் என்னன்னு சொன்னா கெட் ஜூஸை இன்புட். அப்போ ஜூஸை இன்புட்டுக்காக நான் ஒரு வேரியபிள் கிரியேட் பண்ணி கெஸ் இன்டீஜர் நம்பர் தான் வாங்க போறோம். இன்புட் guess guess the number between 1 to 20. அப்ப யூசருக்கு நான் சொல்றேன் ஏதாவது ஒரு நம்பர் 1ல இருந்து 20க்குள்ள ஒரு நம்பரை வந்து கெஸ் பண்ண சொல்லி சொல்றேன். அப்ப கெஸ் பண்றது எங்க ஸ்டோர் ஆகும்னு சொல்ல இந்த கெஸ் அண்ட் வேரியபிள் ஸ்டோர் ஆகும். அப்ப செகண்ட் ஸ்டெப்பும் சரி. அப்ப செக் த கெஸ். அப்ப இப்ப என்ன செய்யணும்னு சொன்னா செக் பண்ண வேணும். அப்ப செக் எப்படி பண்ணலாம்? ஒரு கண்டிஷனல் ஸ்டேட்மெண்ட் யூஸ் பண்ணி பண்ணலாம். அப்ப இங்க வந்து நான் இஃப் யூஸ் பண்றேன். இஃப் ஆர் நம்பரும் ஈக்குவல் டு கெஸ். இந்த ரெண்டுமே ஈக்குவலா இருந்ததுன்னு சொன்னா என்ன செய்யணும்னா பிரிண்ட். அப்ப யூசர் நாங்க வந்து ஜெனரேட் பண்ண இந்த ரெண்டு நம்பரும் யூசர்கிட்ட இருந்து வாங்கின நம்பரும் வந்து ஈக்குவலா இருந்ததுன்னு சொன்னா அவர் ஒன் பண்ணிட்டார். ஓகே, அவர் ரெண்டு நம்பருமே ஈக்குவல் ஜூவன். நான் பிரிண்ட் பண்ணது ஜூவன். எல்ஸ் அப்படி அவர் வந்து இல்ல வின் பண்ணலன்னு சொன்னா பிரிண்ட் லாஸ். ஜூ லாஸ். சாரி, ஜூ லாஸ். ஓகே ஃபைன். இதை வந்து நீங்க ரன் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு சிம்பிள் இம்ப்ளிமெண்டேஷன். கெஸ் த நம்பர் பிட்வீன் 1 to 20. இதுல நான் 6 கொடுத்தேன்னு சொன்னா ஜூலாஸ். எங்களுக்கு தெரியும் இந்த ரேண்டம்ல என்ன நம்பர் இருக்குன்னு சொல்லி. திரும்ப ரன் பண்றேன். நான் இப்போ 9 கொடுக்குறேன் ஜூலாஸ். 5 ஜூலாஸ் 1. ஓகே, இது தெரியாது. அப்ப எல்லா டைமும் வந்து ஜூலோஸ் அந்த மாதிரி வந்து ஒன்று இருக்குது. இது நாங்க இன்னும் கொஞ்சம் வந்து மோடிஃபை பண்ணுவோம். இப்ப இது வந்து யூசர் வந்து நிறைய திறம் வந்து ரன் பண்ணி அவுட்புட் பார்த்துக்கொண்டே இருக்க போறோம். அப்ப இது கொஞ்சம் ரெஸ்ட்ரிக்ஷன் கொடுப்போம். எப்படின்னு சொன்னா இவர் வந்து மேக்சிமம் அட்டம் வந்து 3 டைம்ஸ் 3 தரம் தான் இவர் அட்டம் பண்ணலாம். 3 தரத்துக்குள்ள அந்த நம்பரை வந்து என்ன செய்யணும் இவர் கண்டுபிடிக்க வேணும். இல்லாட்டிக்கு வந்து அவர் லூஸ் பண்ணிடுவார் அந்த கேம். அப்ப இதுல மேக்சிமம் அட்டம் வந்து நான் இந்த வேரியபிள்ல த்ரீ டைம்ஸ். அடுத்தது அட்டம்புக்காக அட்டம்ப கவுண்ட் பண்றதுக்காக நான் இங்க வந்து டிஃபால்ட்டா வந்து 1 இனிஷியலைஸ் பண்ணி வைக்கிறேன். அப்ப இது வந்து ஓகே ஃபைன் 1 இனிஷியலைஸ் பண்ணிக்கிறோம். அப்ப இவ்வளோத்தையும் இங்க இந்த லைன் வந்து ஓகே, இது வந்து ரேண்டம் நம்பர் வந்து ஸ்டோர் பண்ணி வச்சிருக்கு. இவ்வளோத்தையும் நான் கட் பண்ணி ஒரு வைல் லூப்ல போடுறேன். வைல் இந்த வைல வந்து 3 டைம்ஸ் ரன் பண்ண வரும். ஸோ அட்டம் லெஸ் தேன் or equal 3.
இதுக்குள்ள வந்து நான் பேஸ்ட் பண்ணிடுறேன். நீங்க எழுத செலக்ட் பண்ணி VS கோட்ல ஒரு டேப் ப்ரெஸ் பண்ணீங்கன்னு சொன்னா அலைன் ஆயிடும். ஓகே. இப்ப இதுக்கு மேல நான் ஒரு லைன் ஒன்று பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் you have நான் இதுல வந்து ஒரு அந்த வேரியபிள் வேல்யூ பிரிண்ட் பண்ண வேணும். you have 3 chances left. இந்த வேரியபிள் இதுல பைத்தன்ல வந்து 3.6க்கு மேல வந்த ஃபீச்சர்ஸ். இதுல வந்து நீங்க ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டர் யூஸ் பண்ணி இந்த வேரியபிள் வந்து டைரக்டா இதுக்கு பிரிண்ட் பண்ணலாம். மேக்ஸ் அட்டம். ஓகே, இதை நீங்க டைரக்டா கொண்டு வந்து இந்த ஸ்ட்ரிங் ஃபார்மேட்டர் யூஸ் பண்ணி இதுக்கு பிரிண்ட் பண்ணலாம். you have maximum atom chances left. அப்ப இது வந்து பிரிண்ட் ஆகி யூசரும் வந்து இன்புட் இப்ப வந்து செக் பண்ணி இவர் ஓகே இப்ப இது வந்து லூப்ல இருக்கு. அப்ப இவர் வின் பண்ணாருன்னு சொன்னா இதை வந்து பிரேக் பண்ணி விடலாம். அடுத்த தரம் ரன் பண்ண தேவையில்லை. ஒருவேளை இவர் வந்து இன்புட் பண்ண நம்பர் வந்து கெஸ் இந்த ரேண்டம் நம்பர்ல இருக்கிறத விட பெருசாயோ சின்னனாயோ இருந்தா அவருக்கு ஒரு குழு ஒன்று கொடுப்போம். எப்படின்னு சொன்னா if ஆர் நம்பர் இந்த ரேண்டம் நம்பர் greater than கெஸ். அந்த இப்ப அவர் வந்து கெஸ் வாங்கினோம்ல அந்த இன்புட் இருக்கு தானே, இந்த இன்புட் வந்து அந்த ரேண்டம் நம்பரோட கிரேட்டர் தானே இருந்ததுன்னு சொன்னா அவருக்கு ஒரு குழு ஒன்று கொடுப்பான். print too high ட்ரை again. அப்ப இந்த டூ ஹையை பார்த்தோம்னா யூசர் அவர் வந்து பிளே பண்றாங்க நினைப்பாங்க. சொன்னா இன்புட் பண்ண நம்பர் வந்து கொஞ்சம் கூட இன்புட் பண்ணிட்டு அடுத்து ட்ரை பண்ணுவோம். சரி, ட்ரை again ட்ரை again. ஓகே, இதே வந்து இல்ல இப்ப ஒரு நம்பர் இன்புட் பண்ணா மூணு சோய்ஸ் தானே, ஒன்று ஈக்குவலா இருக்கலாம், மற்றது கிரேட்டர் தானே இருக்கலாம், இல்ல வந்து லெஸ் தானே இருக்கலாம். அப்படி லெஸ் தானே இருக்கணும்னு சொன்னா நான் எல்ஸ் பார்ல டைரக்டா பிரிண்ட் பண்றேன். பிரிண்ட் too low ட்ரை again. அப்ப இவர் வந்து இன்புட் பண்ணது லோவா இன்புட் பண்ணா கூட இவருக்கு இந்த ஒரு நோட்டிபிகேஷன் இந்த ஒரு மெசேஜ் கார்டு இந்த ஒரு ஃபீட்பேக் கார்டு ப்ரொவைட் பண்ணும். அப்ப அதுக்கு ஏற்ற மாதிரி அவர் அடுத்த நம்பரை வந்து இன்புட் பண்ணுவார். மூணு சான்ஸ் தான். அப்ப இவர் வந்து நாங்க இந்த இது ஒரு வைல் லூப். அப்ப லூப் வந்து நாங்க கண்ட்ரோல் பண்ண வேணும். இந்த அட்டம் ATT இந்த வேரியபிள் வச்சு கண்ட்ரோல் பண்றோம். வேரியபிளை வந்து நீங்க அப்டேட் பண்ண வேணும். நீங்க ATT பிளஸ் ஈக்குவல் 1. ஓகே, நான் ஒரு காலம் கூட்டுறேன். இதுல மேக்ஸிமம் அட்டம் 3 கொடுத்துறீங்க. அப்ப மேக்ஸிமம் அட்டம் இங்க வந்து டிக்ரிமெண்ட் பண்ண வேணும். மேக்ஸ் அட்டம் மைனஸ் ஈக்குவல். ஓகே, ஃபைன். அப்ப இந்த 3 முடிஞ்சா பிறகு அவர் லூப் ஒரு வெளியே வந்துடுவார். இஃப் செக் பண்றேன் இந்த அட்டம் வந்து இப்ப எத்தனை தடவை செக் பண்ணணும்னு சொன்னா இவர் 3 தடவை ரன் ஆகி வெளியே வந்தோம்னா 4வது தடவை இவர் கூட்டுப்பட்டு வெளியே வருவார். அப்ப இங்க இஃப் அட்டம் ஈக்குவல் 4 ஆண்டு செக் பண்ணுங்க. அப்படி 4 இருந்ததுன்னு சொன்னா ஜூ எல்லாம் அவுட் ஆஃப் atoms print பண்ணிட்டு the correct number was அந்த நம்பரை நாங்க என்ன செய்யணும் சொன்னா இதுல பிரிண்ட் பண்ணுவோம். நீங்க இதுல நான் ஸ்கிரீன் ஃபார்மேட் X யூஸ் பண்ணி இதுல வந்து அந்த n நம்பரை நான் இங்க கால் பண்ணி விடுறேன். R நம்பர். ஓகே, the out of atoms the correct number was this. ஓகே, இதை நாங்க இதை ரன் பண்ணி பார்ப்போம். you have 3 அதுக்கு முதல்ல இதுல ஒரு இதை வந்து நீங்க அவுட்புட்டை வந்து கிளியரா பாக்குறதுக்காக இதுக்கு வந்து ஒரு நியூ லைன் வந்து பிரிண்ட் பண்ணும். நீங்க அவுட்புட் வந்து ஈஸியா வந்து பார்க்கலாம். ஓகே, ஃபைன். You have 3 chances left. Guess the number between 1 to 20. இதுல நான் ஏதாவது ஒரு நம்பர் இப்ப 9 கொடுக்குறேன்னு சொன்னா 2 high ட்ரை again. அப்ப நான் ப்ளே பண்றேன் என்ன இப்ப 9 கொடுத்துட்டேன். இது நல்லா கூடவே இருக்குது. இந்த வேரியபிள் இருக்கிறது அவ வந்து கெஸ் பண்ண நம்பரோட நான் கொடுத்தது கூட. அப்ப நான் இதை வந்து குறிய கொடுக்குறேன் 8 கொடுக்குறேன். ஜூன் ஃபைன். ஃபர்ஸ்ட் டைம் வின் பண்ணிருக்கிறேன். இது மாதிரி நீங்க இது நல்லா இருக்கலாம். இது மாதிரி நீங்களும் என்ன செய்யலாம், ரன் பண்ணி பார்க்கலாம். இதை நான் இன்னொரு ரன் பண்றேன். ஓகே, guess the number between 1 to 12. இதுல வந்து நான் 12 கொடுக்குறேன். too low. அப்ப நான் இது வந்து நல்ல அந்த கெஸ் பண்ண நம்பரோட சின்ன இருக்கு. அப்ப மேக்ஸிமம் கொடுக்கணும். ஒரு 13 கொடுக்குறேன். too low. 15. sorry. இந்த மாதிரி நீங்களும் வந்து இந்த ட்ரை பண்ணி பார்க்கலாம். இதுல வந்து guess the number too high try again. out of atoms the correct number was 14. ஓகே, இந்த கோட் வந்து இந்த GitHubல வந்து நான் அப்லோட் பண்ணி இந்த டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுக்குறேன். நீங்க வந்து இந்த கோட் வந்து எடுத்துக்கொள்ளலாம். ஒரு ஸ்டார் ஒன்று கொடுத்து டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணுங்க. ஓகே, இந்த சேனலுக்கு நீங்க இந்த டைம் தான் இப்பதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பாருங்கன்னு சொன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ வந்து உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. இதே மாதிரி நிறைய ப்ரோக்ராமிங் ரிலேட்டடான வீடியோஸ் வந்து நான் ஃபியூச்சர்ல வந்து அப்லோட் பண்ணலாம்னு இருக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.